ஹல்லேலூயா. அன்றைய இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த காலை நேரத்திலே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவங்களை ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தர் ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதி சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த மாதம் தேவன் நம்ம கொடுக்குற வார்த்தை, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் என் ஜனங்களை மீட்கும் காலம் வந்தது. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்காக செய்யும்படியாக சுத்தம் வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் நடக்கும்படியான ஒரு நேரம் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீதி சரிக்கட்டும்னால் என் மனதில் இருந்தது. அதாவது நீதிங்கிறது நமக்கு வேண்டிய நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு காரியம். அதனால தான் நியாயம் வேறு, நீதி வேறு. நியாயம் இப்படி தான், ஆனால் நீதிங்கிறது எனக்கு வேண்டிய மாதிரி நடக்கணும் அப்படின்னு கேட்குறது தான் நீதி. அதனால தான் நம்ம நீதி கேட்டு போராடுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நியாயம் கேட்குறது இல்லை. நியாயத்தின்படி ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்திருக்கும், ஆனால் நமக்கு நீதி வேணும், நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நீதியை சரி கட்டுகிற நாள் தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியத்தை செய்யும்படியான ஒரு காரியமும் அவருடைய மனதில் இருந்துதான். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. சொல்லுங்க, என் மனதில் இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பாஸ்ட் டென்ஸில். ஆண்டவர் எப்போவுமே எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் பேசுவார். ஏன்னா அவரை பொறுத்தவரை எல்லாமே முடிஞ்ச காரியம். ஆனால் இதில் மனதில் இருந்தது, இப்போ வந்தது அப்படிங்கிறார். ஸோ ஏற்கனவே அவருடைய மனசில் வச்சிருக்கிற ஒரு டைம். நிறைய நேரம் நம்முடைய நாட்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய நேரம் என்ன நமக்கு தெரியல. அவர் ஒரு நாளை மனசில் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறார்? பொதுவாக வெயிட் பண்ணுறார். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு உடனே நடக்கணும், நமக்கு இப்போ தேவை அப்படின்னு நமக்கு தோணுது. அவர் நீடித்த ஆயுள் உள்ளவர். அவருக்கு காலமே கிடையாது, அவருக்கு முடிவே கிடையாது. அவரை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் விசுவாசிக்கிறவனே எப்படியா அதரான், ஒன்றும் அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாம் நடக்கும், ஏற்ற நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். பாருங்க, ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக செய்கிற ஒரு காரியங்களை குறித்தா இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் நமக்காக அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். நீதியை சரி கட்டும் நாள் வந்தது. பார்த்தீங்கன்னா அவருடைய மனசில் இருந்திருக்கு. முதல்ல நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்து, அவர் மனசில் ஒரு கொஞ்சம் பிளான் வச்சிருக்காரு. அப்போ இல்லை, ஆண்டு சில காரியங்களை வெளியே சொல்லியிருக்காரு, சில காரியங்களுடைய மனசில் வச்சுருக்காரு. அவருடைய மனசில் வச்சுருக்கிறது தான் வெளியே வருது. அப்புறம் பொதுவாக நம்முடைய உள்ளே என்ன இருக்கோ அதுதான் நம்ம பேசுவோம். மனசில் இருக்கிறத பேசுவோம், அப்புறம் அதை செயலை கொண்டு வருவோம். இப்போ அவருடைய மனசில் என்ன இருக்குது, நம்மளை குறித்து என்ன வச்சுருக்கிறாரு? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல எண்ணங்கள் வைத்திருக்கிறார். அவருடைய மனசில் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். இல்லை, நம்ம ஆதியாகமம் 50:20 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆண்டவர் மற்றவன் நமக்கு ஏதாவது தீமை செய்யலாம்னு நினச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்மையாக மாற்றிடுவார். அதான் அவர் மனசில் இருக்குது. யோசேப்பை கொண்டு போய் குழியில் போட்டு அவனை விற்று தீமை செய்ய தான் நினைச்சாங்க. அவனை நம்முடைய சமூகத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கிறோமே அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களே அவன் சமூகத்தில் போய் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது மாத்திரம் இல்லை, அவன் அதை எப்படி எடுத்துக்கிட்டான் தெரியுமா? முழு உலகத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன அனுப்பினார் முன்னாடி? அவனுடைய பெருந்தன்மை, அவனுடைய நல்ல குணாதிசயம், மன்னிக்கும் குணாதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய மனசில் நமக்கு நன்மையானது செய்யணுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. பழி வாங்குறது இல்லை, நன்மை, நமக்கு நன்மை. ஆண்டவர் பழி வாங்குறது கூட நன்மையாக முடியுது. நமக்கு நன்மை. ஆனால் இப்படி யோசித்து பாருங்களேன், அவனுடைய சகோதரர்களுக்கு அது ஒரு பழி வாங்குற நாள் தான். ஆனால் அது அவங்களுக்கு என்னவா தான் இருந்தது? நன்மையாக தான் இருந்தது. இல்லை, சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, தலையின் மேலே எரிகிற கனல்களை குவிப்பாயின்னு இருக்கு. நிறைய பேர் நல்லா எரியட்டும் அப்படின்ட்டு ஆகாரம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அவன் மேலே இறங்குமா. ஹல்லேலூயா. எரிகிற தழல் அப்படின்னு உடனே அடுத்து பாருங்க, அவர் மனசில் நல்லது பிளான் பண்ணி வச்சிருக்காரு. பெஸ்ட்
நமக்கு சிறந்ததை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா. எரேமியா 3:19 வாசிக்கிறோம். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனங்கள் கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவை என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று நான் திரும்பவும் சொல்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 3:19 வாசிக்கிறோம். சிறந்தது ஆண்டு கொடுக்க நினைக்கிறார். நல்லது, ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே நல்ல இடம், நல்ல சுதந்திரமாகிய தேசம் ஆண்டு நம்ம கொடுக்கணும், நமக்கு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் முதல்ல நன்மையானதாக இருக்குது, அப்புறம் சிறந்ததாக இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட போய் கொஞ்சம் சாதாரணமானதை கேட்டால் கிடைக்காது. நிறைய நேரம் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம், அவர் நமக்கு செய்ய நினைத்திருக்கிற சிறந்ததுக்கு பதிலாக நம்ம போய் கொஞ்சம் சாதாரணமானதை போய் கேட்டுட்ருப்போம். நன்மையானதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப ஆவரேஜாக போய் கேட்டுட்ருப்போம். இது போதும் ஆண்டவரே. அவர் கொடுக்க மாட்டார். அவர் பெஸ்ட்டு தான் கொடுப்பார். மெயின் அவர் பார்த்து வச்சுருக்கிறாராம். எப்படி உலகத்திலேயே எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறார். நமக்கு எதையோ ஒன்று தூக்கி கொடுக்குறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நல்லதாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பிள்ளைகள். எங்கள் அம்மா எங்கள் 5 பேருக்கு வேண்டிய மாதிரி சமையல் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் நான் ஒழுங்காக சாப்பிடுவேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நல்லா தான் செய்வாங்க. ஆனால் அதில் 2 பேர் வெஜிடேரியன். அதனால் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருந்தால் கூட எல்லாருக்கும் வேண்டிய விதமாக ஒரு தாயாரே செய்யும்போது ஒரு பரலோக பிதா என்ன செய்கிறாரா, சிறந்தது கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய சிந்தனையை விட அவருடைய சிந்தனை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏசாயா 55:9 வாசிக்கிறோம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. நம்ம நினைக்கிறத விட அவருடைய நினைவு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்முடைய வழிகளை விட அவருடைய வழிகள் வித்தியாசமாக இருக்குது, பெருசாக இருக்குது. கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ வித்தியாசம்? பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ வித்தியாசமோ அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. நம்முடைய பிளானோட அந்த பிளான் எப்படி இருக்குது? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினைத்து பார்த்துறாத அளவுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு திட்டம். நம்ம அதனால என்ன செய்யணும், இது நம்முடைய சிந்தனைக்கு மேலானது. அவருடைய மனசில் இருக்கானா? நான் என்ன யோசிப்பேன், அமெரிக்காவில் போய் யூதர்கள் எல்லாம் திரும்பி போகிறோன்னு சொல்லு அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனையெல்லாம் வராது அவ்வளோ ஈஸியாக. நம்மளை விட்டால் ஏதாவது கிராம ஊழியர் செய்யலாம், அடிச்சுட்டு ஆக்ட் கொடுத்து வரலாம், இவ்வளோதான் நம்ம பொதுவாக வரக்கூடிய ஒரு ஐடியாஸ். ஆனால் இது பாருங்கள், அவருடைய சிந்தனையில் இருக்குது. அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை தராரு பாருங்கள், அதான் பெருசு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இது கடவுளாக தான் இருக்கும், கடவுள் தான் சொல்கிறாரு அப்படின்னு போய் செய்கிறோம் பாருங்கள். அந்த பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடிகிறது, பெற்றுக்கொள்ள முடிகிறது. தேவன் நம்மை கொண்டு அவருடைய திட்டத்தை செய்ய முடிகிறது. இப்படி யோசித்து பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் பேசுவாரா? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அப்படியும் பேசுவார். அதனால தான் போட்டிருக்கு, நம்முடைய வழிகளை பார்க்கலாம் அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ இவ்வளோ உயரம். அதுக்கு ஒரு அளவே கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு அதை வெளிப்படுத்துவார். அதனால தான் நம்ம இஷ்டப்படி செய்யாமல் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு அதன்படி செய்ய வேண்டியிருக்கு. நம்ம சபையில் இன்றைக்கி தீமோத்தேயு பாஸ்டர் இருக்கிறாருன்னா அதுக்கெலாம் அது ஒரு ரீசன் தான். அதில் போனதில் தான் அவரை கான்டாக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் போயிட்டு வந்ததில் அவர் இங்கே வந்துட்டாங்க. அப்போ இங்கே வந்துட்டார். நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். பாருங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டங்களும் பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ நம்முடைய காரியம் அப்படின்னு சொல்லி, அது கடவுளுடைய காரியம். நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவர் பிளான் வைத்திருக்கிறது அவருடைய காரியம். அவருடைய காரியத்தில் நீங்கள் ஒரு சின்ன பகுதியாக இருக்கிறீங்க. அதனால அது சிந்தனைக்கு மேலானதாக இருக்கு. அதுமாதிரி இது சமாதானத்துக்கு ஏதுவானது. நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிற மனசில் இருக்கிற காரியம் எப்படிப்பட்டதா? எரேமியா 29:11 வாசிக்கிறீர்களா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவர் சமாதானத்துக்கான தீர்வு, நல்ல சண்டைக்கு காரணமானதில்லை, பிரச்சனைக்கு காரணமானதில்லை, நல்ல சமாதானத்துக்கு ஏற்ற ஒரு நினைவுகளை அவருடைய மனதில் வைத்திருக்கார். இதை தான் அவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். நிறைய பேர் ஆண்டு மனசில் வச்சுருக்காரு, என்ன வச்சுருக்காரோ, நம்ம இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோம், அவர் என்ன பண்ணியிருக்காரோ, பழமொழி சொல்கிற மாதிரி நம்ம திட்டம் போடுறோம், அவர் தவிடுபடி ஆக்கிடுவார். மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய திட்டத்தை விட கடவுளுடைய திட்டம் கண்டிப்பாக நம்முடைய திட்டத்தை காலி பண்ணிடும். இப்படி காலி பண்ணிச்சுன்னா அதோட பெரிய திட்டத்தை தரும். ஆமென்.
சிறந்ததை, சமாதானத்துக்கு ஏதுவானதை, நன்மையானதை, ஆண்டவர் மேலானதை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம், நீதி சரிக்கட்டும்ல என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அவருடையவர்கள் நம்மளாம் யாரு? அவருடையவர்கள்னா எதின் அடிப்படையில் ஆண்டவர் பார்க்கிறாரு? ஆண்டவர் உடன்படிக்கையின் அடிப்படையில் பார்க்கிறார். அவர் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் எப்படி டீல் பண்றாரு? அவர் கவனண்ட் அடிப்படையில் தான் பார்க்கிறார். இந்த கவனண்ட் அடிப்படையில் பார்க்கறது தெரியாதவங்க தான் பைபிளை சரியா வாசிக்க தெரியாம எதையோ வாசி எப்படியோ இன்டர்பிரேட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த பைபிளை வாசித்தாலும் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். நம்ம 40 நாள் சிலுவை தியானத்தில் நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன பேரு? உயில் மரண சாசனம் இல்லாட்டி சொத்து உரிமை பத்திரம். டெஸ்டமென்ட்னா என்ன அர்த்தம்? சொத்து உரிமை பத்திரம். உங்களுக்கு சொத்து என்னன்னு எழுதி வச்சிருக்கோ அதை பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும். அடுத்தவனுக்கு எழுதின சொத்தை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது. அது உங்களுடையது கிடையாது, அது வேற. உங்களுக்கு ஆண்டவர் நல்லது எழுதி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன எழுதியிருக்குது, ஐயோ இப்படி செய்ய வேண்டியிருக்குது, இப்படி செய்ய வேண்டியிருக்கு, அப்படிலாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி பழைய உடன்படிக்கை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. புது உடன்படிக்கை ஆண்டவர் நம்முடைய மனதில் எழுதுறது நமக்கு கிறிஸ்தவர்களாக நமக்குரியது. நமக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அதை விட மேலான ஒரு பிரமாணத்துக்குள்ளாக தேவன் நம்மை ஆவியானவராலே நம்மை நடத்துகிறார். அதை போய் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ண நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஆண்டவர் உடன்படிக்கையின் அடிப்படையில் டீல் பண்ணுறார். பாருங்க அவரை எப்படி உடன்படிக்கை பண்ணுறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 13, 18 ரெண்டும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அது மாதிரி 18ஆம் வசனம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள. பாருங்க, உடன்படிக்கையின் மக்கள் தான் அவருடையவர்கள். இந்த என்னுடையவர்களை மீட்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? 400 வருஷம் ஆனாலும் அவருடைய ஜனங்களை மீட்கிறார் என்றால் ஆபிரகாமோடைய பண்ணின உடன்படிக்கையினால. இவங்க ஏதோ நல்லவங்க, ரொம்ப சிறந்தது செய்கிறாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இவங்க அவங்க மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் ஒருத்தவங்களோட ஆண்டு உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? மீட்கிறார். இந்த ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது. பாருங்க, நம்ம என்னுடையவர்களே அப்படின்னு ஆண்டு மீன் பண்ணுறது உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே வர்றவங்களை தான் யார் என்னுடையவர்களே என்று அவர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருவதற்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை நம்புகிறவர்களுக்கு, ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அது மாதிரி நம்ம யோவான் 1:12 வாசிக்கிறோம். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளையாயிரலாம். அவர்கள் தான் என்னுடையவர்கள், தேவனுடையவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். என்னுடையவர்களுக்கு அப்படின்னு ஆண்டு சொல்றது யார? ஆண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களுடைய மனதிலே அவரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், ராஜாவாக ஆண்டவராக அவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறவர்கள் தான் என்னுடையவர்கள். நம்ம அப்படிதானே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாராவது இருக்கிறீங்களா இங்கே? இல்லை, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்கிறவங்களுக்கு நான் சொல்ல, இதுவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னுடைய என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அதனால இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவின் பிள்ளைகளாக வரணும். அது மாத்திரமல்ல, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். மீன் பாருங்க, மத்தேயு 10:40-41 வாசிக்கிறோம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். 42 நம்ம வாசிக்கிறோம், ஈசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் இருப்பான். அவருடையவர்கள் அப்படின்னு ஆண்டவர் யாரை மீன் பண்றாரு? அவர் யாரை அனுப்புறாரோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அடுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள். அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவரை நம்பும் போது, அவரால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக மாறுகிறோம். நாம் தேவனுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டோடைய சீசரில் ஆண்டவர் அனுப்புறாரு. சீசரில் போகிற இடங்கள அவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் அவங்கள கவனிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லார்? இவங்களுக்கு நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறியா, நான் அதை கணக்கில் எழுதி உனக்கு பலன் கொடுக்கும். பாருங்க, சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறாங்க. அதனால தான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது, பல இடங்களுக்கு நாம் போகும்போது அவங்க நம்மளை யாருன்னே தெரியாது. ஆனால் நம்மளை கூப்பிட்டு நம்மளை கவனித்து
நன்றாக அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்ற இந்த பிரதிபலனை அவங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறார். ஏன்னா அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளும் போது இதாவை ஏற்றுக்கொள்கிறாங்க. போகும்போது சொல்லும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒரு முறை போகும்போது சொல்லி அனுப்புகிறார். ஒன்று அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவங்கள்ட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். அது எப்படி? மூலமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஊழியத்துக்கு ஒரு முறை ஒரு நாட்டுக்கு போகும்போது முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்போ அங்கே போயிருக்கும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஏதோ வேறு வழி இல்லாமல் போய் நின்று யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க, அப்படி இல்லை. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் அவரை ஏற்றுக்கொள்கிறான். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு? மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ள என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். தேவன் உங்களை அனுப்பும்போது உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒருவர் பிதாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அங்கே நம் மூலமாக தேவன் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம் இல்லை? அதனால் ஊழியர்களை, ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது நாம் தேவனையே ஏற்றுக்கொள்வது என்பதற்கு ஒரு அடையாளம். இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அது மாதிரி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களை தேவன் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக கருதுகிறார். ஒரு வார்த்தை வருது, ஆமாம் இந்த வார்த்தை எனக்கு தான். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் உண்டாகுது. நிறைய பேர் அப்படி கேட்டே இருப்பாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வந்தோம் என்ன கேட்டோன்னு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன? அவருடைய உணர்கிறவர்கள், அவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது 1, 30, 60, 100ஆக பலன் கொடுக்கிறது. ஆக்சுவலாக அந்த நம்பர் கரெக்டாக சொல்லணும். முதல்ல 100, 60, 30ஆக 100ல் தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். 100, 60, 30ஆக பலன் கொடுக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். ஆபிரகாம் என்ன பேசுகிறான்? ஆண்டு சொல்கிறான், அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறலாம் சரிதான், எனக்கு பிள்ளை இல்லையே. ஆண்டு சொல்கிறாரு, நீ வெளியே வா, வானத்தை பாரு, என்ன நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் எண்ணு, கடற்கரை மணலை என்ன கூடுமானால் எண்ணு, இது மாதிரி உன் சந்ததி இருக்கும் அப்படிங்கிறார். அவன் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. அவனுக்கு நம்புவதற்கான ஏது இல்லை. வயசாயிடுச்சுது, அவருடைய மனைவிக்கு வயசாயிடுச்சுது, குழந்தை பிறக்கும் என்பதற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். நிறைய பேர் சாதகமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அசாதாரணமான சூழ்நிலையிலே உங்களை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் மகத்தானவர்களை உங்களுக்கு செய்யும்படி காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்கு சிறந்தது செய்யணும், பெஸ்ட்டை கொடுக்கணும். அவர் அப்படிதான் பேசுவார். அவர் மாறவே இல்லை. உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, அவர் மாறலை. நிறைய பேர் வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி அவருக்கு என்ன கவலை? அவர் திட்டம் பண்ணது மாறவே மாறாது. அவர் திட்டம் பண்ணது கொடுத்தா அவர் காலம் ஆயிடுச்சதே, மாதம் ஓடிடுச்சதே, வருஷம் ஆகுதே. பாருங்க, இதெல்லாம் அவருடைய மேட்டரே கிடையாது. அவருடைய சிந்தனையில் இதெல்லாம் வராது. மனுஷனுக்கு தான் மாதம், வாரம், வருஷம்லாம். அதே 15:6 வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். நம்பணுமா இல்லை? இந்த வார்த்தை வரும்போது ஆமாம் எனக்கு தான், எனக்கு நடக்கும், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்பணும். அதாவது உலகத்துக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஆமென். ஏன்னா அதெல்லாம் செய்கிறது தான் அவர் கடவுள். ஆமென். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். மீட்கிறதுனா என்ன? அடகு வச்சு திரும்பி வாங்குறது. புரியணும்னா 2005 நாங்கள் குடும்பமாக போனோம் துபாய். 4 பேரும் போனோம். 4 பேரில் எனக்கு மட்டும் பாஸ்போர்ட் இருந்து 3 பேருக்கு பாஸ்போர்ட் இல்லை. இந்த பாஸ்போர்ட் வாங்கணும், ஆனால் கையில் காசு இல்லை. துபாயிலேருந்து வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. பாஸ்போர்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் விசா வாங்கினா, அப்புறம் டிக்கெட் எடுக்கிறோம், போகணும். பாருங்க, காசில் என்ன பண்ணுறது? உடனே சோந்தி பேசாமல் உடனே செயினை கழட்டியிருந்தாங்க. நான் எங்கேயும் போய் அடகு வச்சு பழக்கம். அதனால் ஒரு நண்பரை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்து, பிரதர் இதை வச்சு காசு வாங்கி கொடுத்துருங்க. முதலும் கடைசியுமாக செய்கிற தேவையில்லாத ஒரு காரியம். அந்த மாதிரி நம்ம பொதுவாக பண்ணுறதில்ல. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இட்ஸ் a கிரேட் ரிஸ்க். ஓகே, ஆனால் அது ஒரு நம்மளுடைய வில்லிங்னஸ், எந்த அளவுக்கு நம்முடைய கமிட்மெண்ட் அதில் இருக்குங்கிறது வேணால் அது காமிக்குது. ஏன்னா பொருள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நமக்கு தான் சில நேரம் சென்டிமெண்ட்டாக இருக்கும், மற்றபடி அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அப்போ ஒரு பிரதர்கிட்ட கொடுத்து ஜனவரி மாதம் கொடுத்தாச்சு. அவரும் காசு கொடுத்து அது கொண்டு வந்து காசு கொடுத்தாரு. எங்கே வச்சாலும் தெரியாது, காசு கொடுத்தாரு. இப்போ அது மீட்கணும் இல்லை, இப்போ ஒரு வருஷத்தில் மீட்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, போயாச்சு. ஆனால் பாருங்கள்,
அப்புறம் அதை பற்றி யோசனையே இல்லை. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் அப்போ நான் திரும்ப அதை வெற்றிகரமாக போய் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆஹா, அடகு வச்சது என்ன பண்ணிட்டோம், நம்மகிட்ட இருந்து போன பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாச்சு, அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஒரு ஒரு இது கொடுத்தாச்சு, ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அது வந்தோடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. நம்ம திரும்ப மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். நம்முடையதாக இருந்து கொஞ்ச நாள் நம்முடையது இல்லாமல் இருந்ததை திரும்ப வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, மீட்டுக்கொள்வது. தேவன் தம்முடையவர்களை என்னுடையவர்களை மீட்கும் காலம் வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம், அவருடையவர்களாக இருந்து கொஞ்ச காலம் அப்படி இல்லாமல் இருந்த அவருடைய ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் 400 வருஷம் வெளியே போயிருந்தாங்க. திரும்ப ஆண்டு கூட்டிட்டு வர்றாரு. இது நம்முடைய வாழ்க்கையில நம்மளாம் தேவனுடைய ரூபத்துல சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆதாம் செய்த பாவத்தினால் நம்ம எல்லாருமே வெளியே போற மாதிரி போயிட்டோம். திரும்ப நம்மை மீட்கும்படியாக அவர் ஒரு காலம் வைத்திருந்தார். அதுதான் சொன்னார், ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவர் வருவார். காலம் நிறைவேறின போது நியாயப்பிரமாணத்தின் கீழானவராக அவர் பிறந்து, பாருங்க எல்லாமே இந்த டைம் தான், காலம் அவர் ஒரு காலம் வச்சிருக்காரு. அந்த காலம் நிறைவேறும் போது எப்போ நடக்கும்னு தெரியாது. அந்த காலம் பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இயேசு வந்தார், மீட்டு கொண்டார். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணினார். பாருங்க, அவருடையவர்களை மீட்கும் வருஷம். நம்ம அவருடையவர்களாக இருந்தோம், அவருடைய கையில் விட்டு வெளியே போனோம், ஆனால் ஸ்டில் அவருடையவர்கள் தான். அது எங்கே அடகு வைக்கப்பட்டிருந்தா கூட அது உங்கள் பொருள் தான். அது மீட்கப்படும், அது முற்றிலுமாக மீட்கப்படும். மீட்கும் பொருளாக வேதத்தில் வாசிக்கிற மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், நிறைய பேரை மீட்கணும். நேகரை மீட்கும் பொருளாக எல்லாரையும் மீட்கணுங்க தான் அவருடைய விருப்பம். எல்லாரும் ரட்சிக்கப்படுங்க தான் அவருடைய விருப்பம். ஆனால் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் வந்தார். மீட்கிறதுனா இன்னொரு விதத்தில் எப்படி அப்படின்னா, பாதுகாக்கிறது, காப்பாற்றுறது. குழியில் விழுந்துட்டாங்க, சிங்க் ஹோலில் விழுந்துட்டாங்க, எப்படியோ போய் பக்கத்தில் குழியை போட்டு போரை தோண்டி எப்படியோ போய் அவங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வராங்க. பாருங்க, நேற்று ஒரு ஆர்டிக்கல் வாசிருந்தேன். சிங்கப்பூர் பிரதமர் 7 பேரை சந்திக்கிறாராம். யாரோ சிங்க் ஹோலில் இருந்து காப்பாற்றுறதுக்கு உதவின ஒரு 7 இந்தியர்கள் நினைக்கிறேன், ஒரு சிங்கப்பூர் சிட்டிசனை அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. எப்படியோ அவங்கள போய் இவர் பிரசிடென்ட் பார்க்குறதுக்கு அவர் டைம் கொடுத்து அவங்கள மீட் பண்ணுறாரு. அவங்க சாதாரண தொழிலாளிகளாக இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் ஃபண்ட்ஸ் வேறு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க போய் உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்களால முடியாததை இவங்க போய் செஞ்சுருக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி சிறைப்பட்டு போனவர்களையோ, இந்த மாதிரி குழிக்குள்ள மாட்டினவங்களையோ, ஆபத்தில் சிக்கினவங்களையோ மீட்கும் யாராவது போனால் அது பெரிய விஷயமா நமக்கு தெரியுது. யாராவது போய் காப்பாற்றுறது அப்படிங்கிறது. அன்று சொல்கிறாரு ஏசாயா 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவருடையவர்கள் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான், ஆபிரகாமின் சந்ததி மட்டும் தான் நினைக்க வேண்டாம். ஆபிரகாமுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நோவா வழியில் வந்தவங்க தான். நோவா தேவனுடைய பார்வையில் நீதிமான். ஆமேன். அதனால நோவா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவன். உன்னை கடிந்து கொள்வதில்லை, உண்மையில் கோபம் கொள்வதில்லை, நோவாவின் உள்ளத்துக்கு தான் ஒப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம நோவாவின் வழியை வந்தவர்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அதனால ஆண்டவர் என்னுடையவன் சொன்னால் நம்ம யாரோ இல்லைன்னு நினைச்சிட வேண்டாம். நாம் தேவனுடையவர்களாகவே இருக்கிறோம். தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி அந்த அகமதாபாத்தில் ட்ரெயின் கிராஷ் ஆனப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டார். அதை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். 280 பேர் காலி. ஆனால் ஒருத்தர் வந்துட்டாருங்க கூட எப்படி இருக்குது, ஒரு அட்லீஸ்ட் ஒருத்தர் தப்பிச்சாரே, ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன ஒரு அவர் பாதுகாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடிக்க வந்தார். ஆண்டவரால பாதுகாக்க முடியும், நம்மை மீட்க முடியும். இந்த மீட்டுக் கொள்கிறதுனா பாதுகாக்கிறது, தண்ணியில் போகிறவங்களை பாதுகாக்கிறது, நம்ம அழிந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாற்றுகிறது, வியாதியில் அழிந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார், வறுமையில் கடனில் முடிந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறார். மீட்கிறது அப்படின்னா எல்லாம் தான் குறிக்கும். பிரச்சனையிலேயே மூழ்கி விடாதபடிக்கு தேவன் நம்மை போராட்டத்திலிருந்து நம்மை விடுதலை சேர்க்கிறார், பாதுகாக்கிறார். தீய மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாக்கிறார். போறீங்க, எத்தனையோ மனிதர்கள், தீய மனிதர்கள் நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க.
தேவன் நம்மை அற்புதமாக பாதுகாக்கிறார். தீய சதித்திட்டங்கள்லேருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். தீய செயல்கள், நிறைய பேர் சதித்திட்டம் போட்டு வரலாம், ஆனால் ஆண்டு நம்மை அற்புதமாக பாதுகாக்கிறார். அப்படி தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார், விடுதலையாக்குகிறார். நிறைய ஸ்கீம் போட்டு வருவாங்க, தேவன் அதுக்கெல்லாம் மேலே நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, நம்ம உங்களை அப்படி கவுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஆண்டு அதை விட மேலானவர். இவன் எப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கான்னா, அவர் வேற ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பார். ஆமான்னு ஒருத்தர் இருந்தான், அவன் எப்படி இஸ்ரேல் மக்கள் யூதரை எல்லாம் அழிக்கணும்னு அவர் திட்டம் போட்டான். ஆனால் ஆண்டு அதுக்கு மேலே ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தார். இப்படி ஒரு ஆமான் ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே உள்ள எஸ்தருங்கிற ஒரு ஆழத்துக்கு வச்சிருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை அழிக்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் உலகத்தில் ஒருத்தன் போட்டான்னா, அதை ஒன்றில்லாம ஆக்குறதுக்கு ஒரு திட்டத்தை அவர் அதற்கு முன்பதாகவே வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரை மீட்கிற தேவன், மீட்டுக்கொள்கிற கர்த்தர் அவர். அது மாதிரி பாவத்தின் விளைவுகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்கிறார். அதான் இந்த பாவம் செய்ததுக்கு இதுதான் நிச்சயமான தண்டனைன்னு சொல்லும்போது, அதிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். டிவி பாசிட்டிவ்ல இருந்து தேவன் சுகமாக்குறார். ஊழியத்தில் அற்புதம் நடந்திருக்கு. டிவி பாசிட்டிவ்ங்கிறது சும்மா வந்திருக்காது, மேக்சிமம் ஏதாவது ஒரு தப்பு செய்யவே வந்திருக்குது. ஆனால் அது விளைவுகளிலிருந்து ஆண்டு என்ன பண்ணுறாரு, அவனை மன்னித்து அவன் மனம் திரும்பும் போது அவனை மீட்டுக்கொள்கிறார். இந்த தேவன் ஏதோ நம்ம செய்யாத பிரச்சனையிலிருந்து நம்ம பாதுகாக்கிற மட்டும் இல்லை, நாமே தெரிஞ்சு போய் மாட்டிக்கிட்ட காரியங்கள்லேருந்து கூட தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, மீட்டுக்கொள்கிறார். அதாவது முற்றிலுமாக வேலையடைத்து பாதுகாக்கிறார். டோட்டல் கட் ஆஃப் ஃப்ரம் த ஹீதன் பீப்புள், ஹீதன் ஆக்சஸ். எதிரியான காரியங்கள் இல்லையென்றால் அந்த புறஜாதி சிந்தனைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அந்த ஆக்சஸ்ல இருந்தே நம்மளை ஆண்டு என்ன செய்யறார், வேலையடைத்து பாதுகாக்கிறார். நம்மளை வந்து வேற ஒரு டோட்டலாக ஒரு செக்யூர்டாக கொண்டு போய் வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால ஆண்டு சொல்றார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். தூதர்கள் வந்து உங்க கால் இடராதபடிக்கு அவங்க காத்துக்கிறாங்க. மெயின் இதுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கும்னு நினைக்கிறோம். சொல்றார் இல்லையா, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளை தினத்தை குறித்து அந்த தினம் கவலைப்படுதுங்கிற தேவன் உங்கள் கால் இடராதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. மெயின் அவங்க வந்து அங்கே கல் இருந்தால் பாறை இருந்தால் எடுத்து போடுறாங்க, இல்லாட்டி உங்கள் கால் அதில் மேலே போகிற மாதிரி அவங்க செய்கிறாங்க. எங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் கால் இராது, உன் பாதையில் பாதுகாக்கிற, சிந்தனையில் பாதுகாக்கிறார். நிறைய பேர் பிரச்சனை சிந்தனையில் ஆரம்பிக்குது. நம்மளை மீட்டுக்கொள்கிறார் என்று சொல்லும்போது நம்ம சிந்தனையும் முதல்ல மீட்டுக்கொள்கிறார். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இட் நீட்ஸ் டு டேக் பிளேஸ் இன் த மைண்ட் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் அது அதுக்கப்புறம் நம்முடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது, செயலில் வெளிப்படுகிறது. முதல்ல நம்முடைய மனதை மாற்றுகிறார் தேவன். நம்ம மனதில் புதிதான மனதுள்ளவர்களாக நம்முடைய மறுரூபமான ஒரு சிந்தனை, நம்முடைய சிந்தனை முதல்ல மாறணும். அது மாறாத வரைக்கும் நம்ம எவ்வளோதான் கேட்டாலும் பிரயோஜனப்படாது. நம்ம சிந்தனைக்கு ஏற்றாறு போல தான் செயல்கள் வந்துடும். சிந்தனை மாறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் ஆவியானவருடைய அபிஷேகம்லாம் தேவை. ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள நிரம்பி வழியும் போது தான் ஆவியின் சிந்தை நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையை கொடுக்கிறார். இந்த சிந்தை மாறணும். நம்முடைய இயல்பான சிந்தனைகளுக்கு பதிலாக தேவன் கொடுக்கிற சிந்தனைகள் ஆண்டு கொடுக்கிற விதமாக மாறணும். பாருங்க, மாத்திரம் இல்லை, ஆண்டு சொல்றாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சொல்லுங்க, வந்தது. வரப்போவதில்லை, வந்தது. அது ஒரு வருஷம் அப்படிங்கிறார். இன்னைக்கு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன, ஆகஸ்ட் 1 அடுத்து ஜூலை 31 வரைக்கும் ஒரு வருஷம். இந்த வருஷத்துல நிறைய காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆண்டு எப்பவுமே ஒரு பீரியட் வைத்திருக்கிறார். இந்த காலத்துல அவங்களுக்கு விடுதலை ஆக்கிடுவார். இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷத்துல 400 வருஷம் கழிச்சு விடுதலை ஆக்குறோன்னு சொன்னாரு. வாசிக்கிறோம் யாத்திராமம் 12:40. அந்த நாளிலே தானே, அன்றைய தினமே அவங்க அணியணியாக புறப்பட்டு போனாலும் வாசிக்கிறோம். அது மாதிரி பாருங்க, எரேமியாவுடைய நாட்கள் சொல்றாங்க, 70 வருஷம் பாபிலோன்ல சிறைப்பட்டிருப்பாங்க. 70 வருஷம் கழிச்சு அவங்க திரும்ப வந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 36, 21, 22 நம்ம வாசிக்கிறோம். எரேமியா சொன்ன மாதிரியே, என்றால் எரேமியா மூலமாக தேவன் சொன்ன மாதிரியே 70வது வருஷத்துல கரெக்டா ஒரு ராஜா வாரா, அவன் எல்லாத்தையும் அனுப்பி விடுறான். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு காலம், இன்னைக்கு வரைக்கும் வேற காலமா இருந்திருக்கலாம், நேற்று வரைக்கும். இன்னையிலேருந்து இன்னொரு ஒரு சீசன் ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த 8ங்கிறது அடுத்த ஒரு 8ங்கிறது 2வது வாரத்தில் முதல் நாள் இல்லையா? 7 நாளில் ஒரு வாரம் முடிஞ்சுது. இப்போ 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதம் அப்படின்னா நியூ பிகினிங். இந்த இயரில் வந்து ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. என்ன சொல்கிறாரு? என்னுடைய அவர் மனசில் இருந்ததில்ல, அது வருது. மெயின் நம்ம மனசில் இருந்ததில்லை, அவர் மனசில் இருந்தது. மேலானது, சிறந்தது, வானங்களை விட மேலானது,
இப்படிப்பட்ட காரியம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து இதில் வருது. கோலியாத் வந்து 40 நாள் திட்டிகிட்டு இருந்தான். ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருக்காரு. திட்டுப்பான்னு 40 நாள் போ. அவன் 40 நாள் திட்டிட்டு வந்தான். 40 நாள் தாவீது வந்தான். மெயின் அவனை காலி பண்ணிட்டார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் பல நாட்களாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு. மெயின் இன்றைக்கு ஒரு முடிவு ஆண்டவர் உண்டாக்குறார். 40 நாள் அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நாள். இன்றைக்கு அவனுடைய காரியம் தோல்வியாக முடிந்து தாவீது வெற்றி பெற்று இஸ்ரேல் ஜனங்கள் ஆளுகை செய்கிற நாட்கள். தேவன் உங்கள் நாள் வைத்திருக்கிறார். அவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். நம்ம அலறி அழுது லாசரு வியாதியாக இருக்கான ஆண்டவரே நீங்கள் உடனே வாங்க. அவர் 4 நாள் கழிச்சு தான் வர்றார். அவர் ஒரு டைம் வச்சுருக்கார். ஆனால் 4 நாள் தான். 4 நாளுக்கு அப்புறம் என்னாச்சு? அவன் ஆண்டவர் உயிரோட எழுப்பியிருந்தார். இயேசுவை சிலுவையில் அரைந்து உள்ளே கொண்டு போய் வச்சாங்க. 3 நாள் தான் இருந்தது. 3ஆவது நாள் அவர் என்ன செஞ்சிட்டாரு? மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தார். பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டம் பெர்மனண்டாக இருக்க போகிறது இல்லை. அதுக்கான முடிவு ஒரு நாள் ஆண்டு மனசில் இருக்குது. அதை பற்றி அவர் சொல்கிறாரு, அந்த வருஷம் வந்தது, என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் எப்படி செய்வார்? ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிக்கிற கர்த்தர். எஸ்ஐ 60:22 வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பாருங்க, ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலங்கிறது தான் அந்த அவர் வைத்திருக்கிற டைம். அது வந்த உடனே ரொம்ப தீவிரமாக செய்வார் ஆண்டவர். உடனடியாக, சடிதியாக. அதெல்லாம் நேரம் இருக்காது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைங்கிறதே அதுதான். அவங்களால எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப வேகமாக ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு? காப்பாற்றிட்டார். ஆண்டவர் செய்கிற எந்த காரியமுமே துரிதமாக நடக்கும். ஆனால் அந்த நேரம் வர வரைக்கும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும், ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டைம் வந்தோன்னே எப்படி இருக்குது? தீவிரமாய் ஆண்டவர் செய்கிறார். நம்ம அப்போஸ்தலர் 7:17 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அந்த காலம் வந்துடுச்சுங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, அப்போ தான் நெருக்கமும் போராட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தை பிறக்க போகும்போது தான் அந்த ஸ்திரீக்கு வந்து வலி ரொம்ப உண்டாயிருது. வலி ரொம்ப வந்துடுச்சுன்னா அது ஒரு அடையாளம், என்ன? ஜீவன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பிரச்சனை அதிகமாகதா நம்ம முடிஞ்சு போகிறது இல்லை, நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் காத்திருந்த காரியம் நமக்கு நடக்க போகிறது. பாருங்க, சபைக்கு இந்த ஆண்ட ஸ்திரீயின் வித்தா சொன்னவர் வந்து காத்துக்கிட்டே இருந்தது சபை. மக்கள் காத்துக்கிட்டே இருந்தாங்க. பல ஆயிரம் வருடம் கழிச்சு ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார். ஆதாம் பாவம் செஞ்சான், உடனே அடுத்த நாளே அவர் அனுப்பலை. அவர் ஒரு டைம் வச்சிருக்கார். நம்ம ஒரு அவசரப்படலாம், அவர் அவருடைய நேரத்தின்படி மிக தெளிவாக அதை செய்கிறார். அது மாதிரி சபைக்கு ஒரு மீட் வைத்திருக்கார் ஆண்டவர். நம்ம லூக்கா 17:28 நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுங்க? தலைகளை உயர்த்துங்கள், ஏன்னா உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. உங்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்கிற நாட்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம வந்து சோர்ந்து போக வேண்டியதில்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் வந்துடுச்சு. இந்த நன்மை செய்யும் வருஷம், ஆண்டவர் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம்னு என்ன அர்த்தம்? நன்மை செய்யும் வருஷம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வருஷம். நமக்குன்னு அவர் சொன்னதெல்லாம் நடக்கிற ஒரு வருஷம். அவர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்காரோ அது நடக்கிற காரியம். ஆண்டு சொல்ல அனுக்கிரக வருஷத்திலே, அனுக்கிரக நாளில், அனுக்கிரக வருடம், இது யூபிலி வருடம் தான் அது சொல்லுவாங்க. அனுக்கிரக வருஷத்தில் நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். அனுக்கிரக நாளில் இந்த வருஷம் அப்படிப்பட்டது. ஆண்டு சொல்றாரு, என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. இது ஒரு அனுக்கிரக வருடமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் கேட்டு பாருங்க, எல்லாம் கிடைக்கும். நெகேமியா ராஜா அனுப்பும் போது, நெகேமியா எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஒன்றுனா கேட்டு வாங்குறான். ஓன்னு சொல்லிட்டாருல்ல, உடனே அடுத்து எனக்கு சப்போர்ட்டுக்கு இராணுவத்தை அனுப்புங்கிறான், காசை கொடுங்கிறான், லெட்டரை கொடுங்கிறான். எல்லாம் ஓகே. ஏன்னா அனுக்கிரக வருஷத்தில் நீங்கள் கேட்கறதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. ஆகவே இந்த வருஷம் நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்கிற ஒரு நிறைவை 2 இருக்கிற விதமாக, நீங்கள் அனுக்கிற வருடமாக, கேட்கிறதை பெற்றுக்கொள்கிற வருடமாக இது நடக்கும். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ், இது டிஃப்ரெண்ட் லெவல் பிளேயிங் கிரவுண்ட். பழசு மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு சாதகமாக எல்லாம் நடக்கிற அந்த நாட்களுக்குள்ளாக வருகிறோம். ஆகவே இது ஒரு விடுதலையின் வருடம், ஒரு சுயாதீனத்தின் வருடம், ஒரு சுதந்திரிக்கிற ஒரு வருடம். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மனசில் நிர்ணயம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் எப்போவுமே தேவ ஜனங்கள் கொடுக்குற ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, நீ எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பாரு, நீ எவ்வளோ தூரம் பார்த்தாலும் அவனுக்கு தாரேன். உன் கால் எவ்வளோ தூரம் நடக்குமோ நட, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அந்த இடத்த
உன் உள்ளங்கால் பட்ட இடம்லாம் உனக்கு தான். அல்லேலூயா. ஆண்டு பூமியின் கடைசி வரையும் போங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய மனதில் நீங்கள் நிர்ணயித்து, நம்ம எவ்வளோ அறுவடை வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல மனசில் நிர்ணயித்து நம்ம என்ன செஞ்சு விதைக்கிறோம். மனதில் அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் மன நிர்ணயத்தின்படியே கட்டாயப்படுத்தாமல் ஆண்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் அதை விதைங்க, அறுத்துக்கோங்க, நீங்கள் நடங்க, பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் பாருங்க, சுதந்திரிங்க. அல்லேலூயா. நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய மன நிர்ணயத்தின்படியே தேவன் நமக்கு கொடுக்கிற நாட்கள். ஆமென். நினைப்பதற்கு அதிகமாய் வானத்திற்கும் பூமிக்குள்ள தூரம் போல சிறந்ததை நம்முடைய பெஸ்ட் ஆண்டு கொடுக்கிற நாட்கள். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். சபையே உன் தலையை உயர்த்து, நீ கம்பீரமாய் நட, ஏன்னா உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்குது. எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளை உங்களுடைய டைரியில் குறித்து வச்சுக்கோங்க, கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மொத்த கடன் அடைபடுகிற நாட்கள் இது. உங்களுக்கு அது எப்படியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அடைபடுதுன்னு சொன்னால் நம்ப வேண்டியதுதான். ஆமென். எவ்வளவோ இருக்கலாம், நான் அதை ஆண்டால் செய்ய முடியும். திருமண காரியங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும், வியாதி சுகமாகும். ஏன்னா என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. இந்த ஏசாயா 63 நாளின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை மீட்கும் வருடம் உடைய மனதில் இருந்ததின்படியே எங்களை மீட்டுக்கொள்ளும்படி நீ வந்திருப்பதற்காக, அதை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்.